அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10 ரூபா பாலாஜி செந்தில் அண்ணன் வந்து ட்ரிபிள்கேனுக்கு இன்னைக்கு முதல் முறையாக கையெழுத்து போட போனாருங்க. ஆனால் ட்ரிபிள்கேன் காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் வந்து பேடிகார்டு வச்சுட்டாங்க. அப்போ செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகும்போது சார் நீங்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும்னு சொல்லி காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா காவலர்கள் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ செந்தில் பாலாஜி சார் நான் ஒரு வக்கீல், என் தம்பி ஒரு வக்கீல் சார், 2 பேர் மட்டும்தான் வருவாங்க, அலோவ் பண்ணுங்க சார்னு கெஞ்சினாரு பாருங்க. அப்படியே காதில் தேன் ஊற்றுனா எப்படி இருக்கும்? ஏன்னா வாயில் தேன் ஊற்றுறதா வந்து நமக்கு டேஸ்ட் தெரியும். ஆனால் காதுலையும் தேன் ஊற்றுற மாதிரி அப்படியே மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சம்பவம் நடந்தது பார்த்துங்க. இப்போதான் வந்து நம்ம இரவு நினைக்க தோணுது. இப்போ சார் 2 பேர் தான் சார் கெஞ்ச விட்டாங்கல்ல, அந்த சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு பார்த்தீங்கன்னா துருவி எடுத்துருக்குறாங்க. தேங்காய் துருவுற மாதிரி துருவி எடுத்துருக்குறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இங்கே நீலம் ஃபவுண்டேஷன் சார்பாக வந்து இந்த நீட்டுக்கு எதிராக போகிறேன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தாங்க பார்த்தீங்களா. அங்கே நடிகை சனம் செட்டி வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஏஜெண்டாக தான் செயல்படுறாங்க, இவங்க ஸ்டூடெண்ட்டே கிடையாது, ஏதோ ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக போராடுறதை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஓப்பன் டாக்க அடித்தாங்க பாருங்க. இவங்க ஓப்பன் டாக் அடிச்சதே மிரண்டு போய் அவங்கள அங்கேருந்து மைக்கு பிடிச்சி வெளில தொட்டி விட்டாங்க. அப்பயும் சும்மா விடுவாங்களா? செய்தியாளர்கிட்ட பார்த்தீங்கன்னா புட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இதை முடிஞ்சதுக்கப்புறம் கனிமொழிக்கு அங்கே போய் பல விஷயங்களை உடனே கொட்டினாங்க. அதை பற்றியும், அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான், அதாவது டெல்லியில் அந்த நீட்டுக்காக கரப்பான் பூச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசுத்துள்ள தாங்க முடியலைங்க, இவனுங்க போராடணுங்க பார்த்தீங்களா. இதற்காக வந்து கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார்னு கொண்டாடுறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி பெரிய ஒரு சம்பவமே வந்து மோடி பண்ணிட்டாரு. ஏன்னா இவரை மாற்றிட்டாங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து போட போகிறாங்க, வேற டிபார்ட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, இதுதான் நடக்கும். ஆனால் இங்கே இந்த கரப்பாம்பூச்சியை சேர்ந்தவங்களாம் போராடினாங்க பார்த்தீங்களா. இவங்க கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேற்பட்டவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களும், அதே 200க்கு மேற்பட்டவர்கள் இந்த பக்கம் பங்களாதேஷ் சேர்ந்தவர்கள்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் இருந்து பார்த்திங்கன்னா கண் வெளியே வச்சு ஃபோட்டோவெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா பக்காவாக சம்பவம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து அடுத்து இங்கேருந்து வெளியில் போக முடியாது, பாஸ்போர்ட்டை ஏன்னா டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் யார் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இதுதான் டெக்னாலஜி இப்போ பயங்கரம் வேலை செய்யுது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாகவே நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அண்ணன் 10 ரூபா பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் வழக்கறிஞரை வச்சு பார்த்தீங்கன்னா கோரியிருந்தார். ஆனால் நேரில் போய் தாங்க இவர் தான் வாங்கி ஆகணும். வழக்கறிஞர் வந்து வாங்க முடியாது, நேரில் இவர் ஆஜராகி ஆகணும். நேற்று போய் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி பார்த்தீங்கன்னா இவர் 25,000 பணம் கட்டி முன்ஜாமீன் வாங்கிட்டாரு. முன்ஜாமீன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் தலைமறைவெல்லாம் இருக்க முடியாது, போய் ட்ரிபிள்கேனுக்கு ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டே ஆகணும். இன்றைக்கி காலையில் கையெழுத்து போடுவதாக தகவல் வந்து தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் வந்தாருங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிபிள்கேன் காவல் நிலையத்தில் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த டிஎம்கே சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா யாருக்கு செந்தில் பாலாஜியும் நடக்கூடாது, ஸ்டேஷன்லையும் நடக்கூடாது, எந்த அசம்பாவிதம் நடக்கூடாதுன்றதுனால பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் ஸ்டேஷனுக்கு ரோட்டுக்கு 100 மீட்டர் தொலைவில் பேடிகார்டு போட்டிருந்தாங்க. நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ரோட்டில் இறங்கி நடந்து வந்தாருங்க. வரும்பொழுது போலீஸ் தான் பூச்சி வச்சுருக்காங்க. இவர் வந்து சார் உங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு பார்த்தீங்கன்னா காவலர் ஒருத்தர் சொன்னார். இல்லை சார், நாங்கள் எங்கள் தம்பிக்கும் எனக்கும் ஒரு வழக்கறிஞர் வருவாங்க, 2 பேர் தான் வருவாங்க, அவங்கள மட்டும் அனுமதிங்க சார் அப்படின்னாரு. சார் அது எப்படி சார், எங்களுக்கு வந்து மேலே சொன்னால் தான் நாங்கள் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது சார்னு சொல்லும்போது, சார் வழக்கறிஞர் தான் சார் வராங்க, என்ன சார் இதுக்கு போய் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி சார் நீங்கள் போங்கன்னு சொன்னதையும் பார்த்தீங்கன்னா அனாதையாக நடந்து போனார். பார்த்தீங்களா, எங்கே செல்லும் இந்த பாதை அப்படியே பார்க்கறதுக்கு இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காதில் தேன் ஊற்றுன மாதிரியே இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு அழகான சம்பவம் நடந்துச்சு. இதில் சூப்பராக உள்ளே போனார். உள்ளே போனதே அப்படியே கையெழுந்து போட்டு வந்துடலான்னு போனார். பார்த்தீங்களா, அப்படியே அண்ணன் உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை செய்ய ஆரம்பித்தாங்க. விசாரணை செய்யும் பொழுது 16 பேர் உங்கள் மீது குற்றம் சாட்டிட்டு இருக்கிறார்கள், இவங்களாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்காங்க. இதற்கு அண்ணன் பதில் சொல்லியிருக்காரு. இந்த பதிலெல்லாம் வெளியிடலை.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, உங்களுக்கு பணம், அதாவது உங்கள் மூலிமா பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களை தான் குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்லி துருவி 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 நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தேங்காய் துருவனை வந்து புலபலம் கொட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அண்ணனை போட்டு துருவி எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்கேன் காவல் நிலையத்தில் துணை ஆணையர் தான் இந்த விசாரணையை பண்ணியிருக்காரு இருந்துச்சுங்களேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் 2 மணி நேரத்துக்கு மேலே கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பண்ணிட்டாங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து போச்சான். அண்ணன் விடவெடுத்து போயிட்டாரு. பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளும் எடுத்ததுக்கும் சாயந்தரமும் இந்த விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அடுத்தடுத்த நாள் நீங்கள் கையெழுத்து போடும்போது தேவைப்பட்டால் நாங்கள் விசாரணை மேற்கொள்வோம்னு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களும், அதாவது இந்த 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சாட்சி சொல்ல வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்ன விஷயங்களும் இப்போ செந்தில் பாலாஜி அண்ணன் சொன்ன விஷயங்களும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயங்களையும் வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயத்துக்கும் செந்தில் பாலாஜி சொன்ன விஷயத்துக்கும் முரண்பாடுன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வச்சு செய்வாங்க, அடுத்தடுத்த நாள் வச்சு செய்வாங்க. தேவைப்பட்டால் கைது செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற வழக்குகளை, அதாவது மற்ற வழக்குகளை கைது செய்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து முன்ஜாமீன் வாங்கினதுனாலையும் சில காரணங்களாலும் கைது செய்யப்படவில்லைன்னா அடுத்தடுத்த வழக்குகளை போட்டு கைது செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலும் தற்போது வெளியே இருக்கிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். டெல்லியில் இந்த கரப்பாம்பூச்சியை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சிஜேபி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஜேபின்னு இருக்கிறத அப்படியே சிஜேபின்னு வச்சுருவாங்களாம். இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமான எதிர்ப்புன்னு பார்த்துங்க. இவர்கள்லாம் அவங்க போராடிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் யாருமே போராட்டம் நடத்தலையாப்பா, எல்லாருமே வந்து கண்டுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே பார்ட்டி இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுக்கு எதிராக வந்து அங்கங்கே மேடை போட்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூக்கிட்டு கத்திட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஆர் காந்தின்னு ஒருத்தருக்காரு. இவரை பார்த்துருக்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன், வெளிலே தெரியாது. ஆனால் இப்போ எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. என்னன்னு சொல்கிறாருன்னா முட்டாள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு ஜனங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அமைச்சர், நாங்கள்லாம் போய் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்கே வந்து தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் பார்க்க போயிட்டாங்க. இது ஜனநாயகமா, என்ன முட்டாள்தனமான மக்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டாங்க. இவங்க தொடர்ந்து இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு வராங்க. நமக்கு மான ரோஷம் ஏதாவது இருக்கா? திரும்பவும் ஏதாவது வாயில் வந்து நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க திரும்ப திரும்ப எந்த இனத்தை சேர்ந்தவங்க எங்கேருந்து வந்தாங்கன்றதை அவங்களே சொல்கிறாங்க. அவர் பேசும்போது தமிழே வரலங்க, தெலுங்கு தான் பேசுகிறாரு. அப்போது முட்டாள் தமிழ்நாட்டு ஜனங்கள் அப்படின்னா என்ன பண்ணலான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீலம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குதுங்க. இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இந்த நீலம் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ரஞ்சித், அதுக்கப்புறம் வெற்றிமாறன், இந்த அமீர், பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட நடிகைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எதுக்காக நடத்துகிறேன்னே தெரியாமல் நடத்தியிருந்தாங்க. இதில் டிஎம்கேவோட ஜென்சிகளுக்கு என்ன வேலை? அவங்க ஸ்டூடெண்ட்டா? டிஷர்ட் போட்டே வந்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து பேசுகிறது எல்லாமே அவங்க நீட்டை வந்து ஒருங்கிணைக்கணும், ஒருநிலைப்படுத்தணும், ஏன்னா சரி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நீட்டுக்கு எதிராக போராடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆசாத் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயே பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரியணும் அதனால சொல்கிறேன்றாங்க. அப்போ அவங்களுக்கு புரியும்னா ஹிந்தி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹிந்தியிலே சொல்ல வேண்டியதானே, ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியிலே சொல்ல வேண்டியதானே. எதிர்க்கு பதாகைகளை எங்கிட்டு தமிழில் நீங்கள் வந்து போராட்டம் நடத்துறீங்க, இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இறக்கி விடப்பட்டவர்கள் தான் இவர்கள் அப்படின்றத இவங்களுக்கு பேசும்போதும் சரி அங்கே இருந்தவர்கள் மூலிமா தெரிஞ்சிருச்சு. அங்கே நம்ம நடிகை சாம் செட்டி அவர்கள் போயிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா நாமளும் குரல் கொடுத்துட்டு வருவோம், நம்ம பங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சாகும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. போனதையுமே என்ன நினச்சாங்க தெரியல, கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காரு. மைக் எடுத்து பேசுனதையுமே சும்மா பளிச்சுன்னு வச்சாங்க பாருங்கள். கேள்வியை சும்மா பெருக்கி விட்டாங்கன்னே சொல்லலாம். என்னன்னா முதல்ல அவங்க எடுத்த கேள்வி என்னென்னா, அவங்க வச்ச கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார் ஸ்டூடெண்ட், நீங்களாம் யார், இந்த எந்த அமைப்பை சேர்ந்தவங்க, எதற்காக போராடுறீங்க அப்படின்ட்டு கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அப்படியே திருக்காப்புக்கான முடிக்க ஆரம்பிக்கிறான். நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக தான் வந்திருக்கிறேன்,
நீங்கள் சொல்கிற கொள்கையில் நான் முரண்பாடு இருக்குது, நீங்கள் பேசுறதுல முரண்பாடு இருக்குது. இங்கே வந்து நீட்டை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீட்டை ஒருங்கிணைக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாணவர்களுக்கு நான் குரல் கொடுக்குறேனே தவிர இங்கே நீங்கள் ஏஜெண்டாக தான் வந்திருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு போட்டு உடச்சிட்டாங்களா. செய்தியாளர் தான் ஏஜென்ட்னு சொன்னாங்க. ஆனால் மேடையில் மைக்கில் பிடிக்கும் போது மைக்கில் பிடிச்சி பேசும்போது பார்த்தீங்கன்னா இதற்கு எதிராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் எதிராக பேசுகிறேன்னு சொல்லி. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஜென்சி இருக்கான், டிஎம்கேயோட ஜென்சி, கை அப்படி நீட்டுறாங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸும் நான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு அட்டகாசம் பண்ணுற இடமா தான் அது இருந்துச்சே தவிர உடனே அங்கேருந்து மைக்கு பிடிக்கிட்டு வெளியேற்றிட்டாங்க. செய்தியாளர்கிட்ட வந்து புட்டு வச்சுட்டாங்க. இது ஒரு ஏஜென்ட் மூலியமாக நடக்குது. நீட்டுக்காக அவங்க குரல் கொடுக்குற மாதிரி தெரியவே இல்லை. எனக்கு விஜய் பிடிக்கும், நான் விஜய் படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறத கொச்சப்படுத்தினாங்க. ஆனாலும் கொச்சப்படுத்தட்டும், பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் குரல் கொடுக்கணும் வந்தேன், யாரும் எவனும் சொல்லி நான் வரலன்னாங்க. அதாவது இவங்க சந்தேகப்படுவாங்க தெரியுமா, ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திலேருந்து யாராவது தூது அனுப்பியிருப்பாங்கன்னு. அதற்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் நீங்களாம் வந்து அதாவது இந்த நீலம் ப்ரொடக்ஷனில் அவங்க பேசின, அதாவது ரஞ்சித் பேசின விஷயங்கள், அது அமீர் அவங்க பேசின விஷயங்கள்லாம் நம்ம நிறையா பேசிட்டோம். போன வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும். ஆனால் கேவலமாக இல்லை உங்களுக்கு. இல்லை இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க? திருப்பி இப்போ வந்து நீட்டுக்கு எதிராக நம்ம நீட்டுக்கு எதிராகவே கரப்பாம்பூச்சி அது சிஜேபி கேட்கலையப்பா. அவனுக்கு கேட்டதே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, இது ஒருங்கிணைக்கணும், பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து சீர்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லி கோரிக்கை வச்சாங்க. ஆனால் எதுக்கு கோரிக்கை வச்சாங்க பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. அதே தெரியாமல் இங்கே வந்து அறிவு கட்ட அறிவு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மேடை கிடச்சிச்சு, எல்லா மேடையும் நம்ம கத்தி நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. சனம் செட்டி அவர்கள் வந்து தெளிவான ஒரு விஷயத்தை மக்களுக்கு உணரும் வகையில், அதாவது தெரிஞ்சுக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா புட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பல லொட்ட காரணம் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாலும் அதான் வந்து எங்களுக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அந்த மேடையிலேயே ஒரு பெண், சிங்கப்பெண் வந்து நின்று அடிச்சுட்டு பாரு, சும்மா செம்மையாக இருந்துன்னு வச்சுங்களேன். அந்த செம்ம முடிஞ்சால் நீங்கள் எடுத்து பாருங்கள். சூப்பராக பேசியிருக்காங்க, உண்மையை பேசியிருக்காங்க, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அங்கே வந்த நம்ம கனிமொழி அக்கா, அங்கே நடந்தது நீட் கொஸ்டின் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீட்டே ஸ்கேமுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசினா அரசியல் ஆயிடும் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் தான் அரசியல் பண்ணிட்டீங்களே மேடம், உங்கள் மேடையில் வந்து அழகாக பேசிட்டீங்களே மேடம். நீங்கள் அமைச்சு கொடுத்த பார்த்தீங்கன்னா சூப்பரான மேடை, பார்த்தீங்கன்னா பேனர், இதெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்த மேடையில் வந்து நீங்களும் முன்மொழித்து விட்டீர்கள். அதாவது இங்கே என்னத்திற்காக போராடுறாங்க, அதுக்கு பின்னாடி அரசியல் என்னன்னு தெரியாமல் உங்கள் ஆட்சியில் தான் நீட்டை கொண்டு வந்தீங்க, இப்போ நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், டெய்லி போராடணும். இப்போ வந்து தர்மேந்திரா பிரதான் வந்து ராஜினாமா செஞ்சுட்டாரு. இதுக்கு ஒரு முடிவு வந்துடும், ஒரு சில நாட்களில் தெரிஞ்சு போய் வச்சுங்களேன். அதற்கப்புறம் நீட்டு வந்து ஒருநிலைப்படுத்துகிறாங்க. அதை வந்து லீக் ஆனது, அதாவது கொஸ்டின் லீக் ஆன விஷயங்கள்லாம் சரிப்படுத்துகிறாங்க. அதுக்கான விஷயங்களை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். திருப்பி நீட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி இதுக்காக பேசணும். அப்போ நாங்கள் நம்புகிறோம், ஏதோ நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆழமாக போகிறோம், அதில் என்ன அரசியல் இருக்குதுன்னு பார்க்குறோம். நீட்டு உண்மையாக இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு குரல் கொடுக்குறோம். ஆனால் 13 வருஷமாக எங்கே போனீங்கன்னு தெரியாது. யாரோ ஒருத்தன் எதுக்கோ போராடுற வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒட்டு ஊதிக்கிட்டு நம்மளும் வந்து சங்கூதுற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்துறது, எது கத்துறனே தெரியாமல் கத்துறது. பார்த்தீங்கன்னா யார் கூட சேர்ந்து கத்திருக்கீங்க தெரியுமா? அதாவது நீல ஃபவுண்டேஷனில் ஹிந்தி எதிர்ப்புக்குன்னு நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லுவீங்க தெரியுமா? அந்த ஹிந்தி பேசக்கூடிய உங்கள் தோழர்கள்ட்ட வந்து பேசியிருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், தமிழ்லையாவது பேசுங்களா, எங்களை பாரு இவ்வளோ நார் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போங்க மேடம், நல்லாயிருக்கும். இதில் வீடியோட இறுதி பகுதியில் வந்து இந்த சிஜேபி கரப்பான் பூச்சி கட்சி வந்து டெல்லியில் போராட்டம் நடத்துனாங்க பார்த்தீங்களா. இதில் வந்து முக்கிய கோரிக்கை என்னன்னா, அதாவது கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் ராஜினாமா செய்ய போகிறாரு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய போகிறாரு. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் தெரியுமா, எப்படியாவது பிரதமரை வந்து ராஜினாமா செய்ய வைக்கணும்னு சொல்லி தான் இவங்க ஆரம்பிச்சதே. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் இருக்குங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு போராட்டம் நடந்தது, அதுக்கப்புறம் பங்களாதேஷில் நடந்தது, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து ஜென்சிகளை வச்சு கலவரத்தை தூண்டாங்க பார்த்தீங்களா. மற்ற எல்லா நாடுகளும் நடந்தது, பிரான்ஸ்லாம் நடந்தது வச்சுங்களேன். இப்போ அதே மாதிரி இந்தியாவிலையும் இந்த பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து எந்த சந்தர்ப்பம் வருமோ அந்த இடத்துல வந்து எதற்கா ஒன்று வச்சு நம்ம செய்யணும்னு சொல்லி தான் இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கான விஷயங்களை வச்சு அந்த சிஜேபி, அதாவது இந்த கரப்பான் பூச்சி கட்சி பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் நடத்துனாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, கலவரமும் நடந்தது. இதில் மேக்சிமம் எல்லா விஷயங்களும் முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். இப்போ தர்மேந்திர பிரதானும் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போது இங்கே வந்து குரல் கொடுத்துருக்காங்க தெரியுமா, இதுக்கு பின்னாடி இருந்து
எல்லாரும் நோட் பண்ணி பாருங்களேன். அதாவது இங்கே ராகுல் காந்தியும் வந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அவர் ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க, எல்லாம் சைன் பண்ணாங்க. அப்போ டிஎம்கே இருந்தது. இப்போது பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அனைவரும் போராடினாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அப்போது இங்கே மாணவர்கள் தான் போராடினாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே ஒரு கட்சியும் அமைப்பை சேர்ந்தவர்கள். இதில் முக்கியமாக கம்யூனிஸ்ட்டும் டிஎம்கே சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் போராடினாங்க. எல்லா இடங்களிலுமே கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்க இருக்காங்க. கூட்டமெல்லாம் பெருசாக இல்லைங்க. பார்த்தீங்கன்னா சிஜேபிக்காரங்களே வந்து கரப்பான் பூச்சி அந்த கட்சியில் இருக்கிறவங்களே வந்து குறைஞ்சபட்சம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க போராடினாங்க. பார்த்தீங்கன்னா பிரதமர் கூப்பிட்டும், பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரும் கூப்பிட்டு சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துட்டாரு. இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது காவலர்கள்லாம் வந்து பணியில் ஈடுபட்டாங்கல்ல, மக்கள் பாதுகாப்பாக இந்த கலவரம் வந்து பெருசாக ஆகக்கூடாதுன்னு சொல்லி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டை வச்சுக்கிட்டே அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாங்க. எல்லா கேமராவும் ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே பாகிஸ்தானை சேர்ந்தவங்ககிட்ட லிஸ்ட் எடுத்துட்டாங்க. இந்தியாக்காரங்களே கிடையாதுங்க. பங்களாதேஷில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்து லிஸ்ட் எடுத்துட்டாங்க. அப்போ இவங்களாம் யார், எங்கேருந்து வந்தாங்க? இதுக்கெல்லாம் இந்த கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்களும் இந்த டிஎம்கே சேர்ந்தவர்களும் பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு சாதகமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வராங்க. இந்த ராகுல் காந்திலாம் ஒரு பக்கம் சரி, அவங்க தான் என்னமோ அவங்க அம்மா ஏதோ பண்ணிட்டாங்க, அதை நம்ம ஈழத்தமிழில் தான் சொல்கிறேன், இதெல்லாம் நடந்துருச்சு. ராகுல் காந்தியாவது ஏதாவது ஒன்று பண்ணுவார், இந்தியா கொஞ்சம் மாற்றிடுவார், கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நினச்சிங்கன்னா. இதற்கு திருப்பியும் டிஎம்கேலாம் ஒட்டு ஊதுனது, நடிகைலாம் வச்சு கூத்தாடினது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்கையாக வந்து டெக்னாலஜி வச்சு சல்லடை போட்டு இவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் வெளில போவீங்க? பாஸ்போர்ட்னா தானே போக முடியும். அதனால் நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே வந்து கலவரத்தை தூண்டுவீங்க, ஆசாத் ஜிந்தாபாத்னு சொல்லுவீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்போது இவர்கள்லாம் திரும்பி போவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து கல்வித்துறை அமைச்சரை பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ண வச்சிங்கள, பண்ணியாச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஆரம்பத்திலே கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த கலவரம் ஓரளவு கட்டு கொண்டு வந்தெல்லாம் நினச்சாங்க, முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துக்கும் வாட்ஸ்அப் மூலமாக பார்த்தீங்கன்னா வதந்திகளை பரப்பி விட்டு எல்லா மாநிலங்களையும் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கும் சில தூண்டுதல்களை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இதெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் உடைத்தெறிந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தமிழ்நாட்டிலும் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா தூண்டி தூண்டி பார்த்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அசையவே இல்லை. ஏன்னா இது யார் முடிவெடுத்தால் என்ன நடக்கும்னு சொல்லி அவர் விஜய் அவர்களுக்கும் தெரிந்து நீட்டு வந்து இல்லாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு பேசாமல் இருந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த சிஜேபி ஜனதா பார்ட்டி வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு தான் களத்தில் ஏறினாங்க. அதை உடைத்தெறிந்தார். பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அந்த 600 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து இப்போது வரைக்கும் இந்த லிஸ்ட்டு. ஆனால் இது எவ்வளோ வரும்னு தெரியாதுன்றாங்க. 10,000 1,00,000 பேர் வருமா அப்படின்னு தெரியாதுன்றாங்க. இவங்கெல்லாம் இந்தியா விட்டு வெளியில் போக முடியாது. அப்படியே தூக்கி வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். இவரெல்லாம் தீவிரவாதிகளா இல்லை இவங்க யாருன்றது பின்னாடி தான் தெரிய வரையும். அப்போ வந்து இவங்களாம் எங்கே மூஞ்சி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். முக்கியமாக வந்து இந்த டிஎம்கேக்கார எங்கே மூஞ்சி வச்சுருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலவரம் பெரிதாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பது தான் அவங்க போட்ட பிளானே. ஆனால் அதை உடைத்தெறிந்தார் பிரதமர் அவர்கள். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த அரசியல் நகர்வு எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதுனா உங்கள் விஜய் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.